பிறந்ததுலேருந்து உழைக்கிறீங்க. பிறந்ததுலேருந்து குழந்தை பிள்ளையா இருந்ததுலேருந்து உழைச்சி ஒரு இடத்துக்கு தாலி கட்டி வரீங்க, அங்கேயும் உழைக்கிறீங்க. வயசானாலும் 60 வயசுலாம் ஓய்வு எடுத்துடணும். உலகம் முழுக்க ஓய்வு எடுக்கிறேன். அரசாங்கம் தான் ஓய்வூதியம் கொடுக்குது. அவங்களே ஹாஸ்பிட்டல் அது இது எது 5 விசேஷம்லாம் ஒரு வெளிநாட்டலாம். ஆனால் நீங்கள் அப்படி உட்கார முடியுமா? இந்த ரோடை போட்டு தரீங்க, இந்த குப்பையை அழுறீங்க, இந்த பயிர் வேலை செய்யுங்க, கட்டடம் கட்டி தருங்க. ஆனால் இந்த மக்களுக்கு என்ன திருப்பி தரானுங்க? இதுதான். இது தரது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப அவங்களே தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அவங்களுக்கு எதுவும், ஆனால் அவங்கள விட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களை வந்து ஒரு ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. அதான் இந்த பிரச்சனை. நான் நிறைய பேச முடியாது. நிறைய நான் போய் நிறைய பேரை பார்க்கணும். எனக்கு வந்து உங்களை பிடிக்கும், அவ்வளோதான். நான் ஒரு சாதாரண ஆள், உங்களை மாதிரி நான் ஒரு ஆள். சினிமா எடுத்திருக்கேனே தவிர என் மக்களோட முகத்தை, மக்களுக்கு பிடிச்சதை அதுதான் நான் எடுத்துருக்கேன். மற்றவங்க மாதிரி இந்த மசாலா படம் எடுத்து கோடிக்கணக்கான இல்லை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என் மக்களுடைய மனசை வீணாக்குற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது மாதிரி படம் எனக்கு பிடிக்காது. இப்போ வந்திருக்கிறது நம்ம மாவட்டமே ரொம்ப கீழே கிடக்கு. கடலூர் மாவட்டம் தான் இருக்கிறதுல தமிழ்நாட்டில் கடைசி மாவட்டம். 28வது இடத்துல இருக்கு, 38வது இடத்துல இருக்கு. மொத்தம் எத்தனை மாவட்டம்? 38. அந்த 38வது இடத்துல தான் கடலூர் இருக்கு. அப்போ அது கீழே இன்னொரு மாவட்டம் இல்லை. ரொம்ப வறுமை இங்கே தான் இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாத மாவட்டம். என்னம்மா, குடிசை நிறைய இருக்கிறது. இது அதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்குள்ள குடி இருக்குல்ல, சாராய கடைக்கு போய் குடிக்கிறது அதிக மாவட்டம் இங்கே தான். அதனால இது வந்து முன்னேறதுக்கு வழியே இல்லை. இப்போ சரி, நான் எவ்வளோ நாளைக்கு நான் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நானும் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. நீங்கள் நின்றுங்கன்னா அது சரியாக இருக்கும். மீதி ஆளுங்கெல்லாம் வரானுங்க, கட்சிக்காரனுங்க. இப்போ 2 கட்சி தான் தொடர்ந்து ஆண்டுகிட்டே இருக்கு. அவங்க ஆண்டு எங்கேயா முன்னுக்கு வந்திருக்கோமா? பொங்கலுக்கு கொண்டு வந்து அரிசி கொடுக்குறாங்க. பொங்கல் நீங்களாம் வச்சு யாரும் வைக்கலையா? அவங்க கொடுக்குற 1 கிலோ பச்சரிசி வச்சா பொங்கல் வைக்கிறோம். அதான் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சாராயம் விற்கிற காசு வந்தால் தான் அரசாங்கம் நடத்த முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போ நம்ம ஆளுங்க வந்து குடிக்காமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, 1 மாதம் வாத்தியாருக்கு சம்பளம் இல்லை, போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் இல்லை. இது எவ்வளோ பெரிய கொடுமை! அவ்வளவு பெரிய கொடுமையான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் மூடி மறைக்கிறாங்க அவங்க. சரியா? இப்ப எனக்கு வந்து எந்த கட்சி எந்த சின்னங்கிறதும் இல்லை. என்னை வந்து இங்க மாம்பழ கட்சியில நிறுத்திருக்காங்க. ஏன்னா என்னுடைய செயல்பாடு பிடிக்கும் அவங்களுக்கு. நான் வந்து தோழர், என்னுடைய நண்பர் தலைவர் திருமாவளவனோட இணைஞ்சு பணியாற்றணும். என்ன அவருக்கு பிடிக்கும், அவரே எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காது. அது வந்து அது வேற மாதிரி இழுத்துக்கிட்டு போறாங்க. ஆனால் அவர் தவிக்கிறார் தனியாக. இந்த மக்களை எப்படியா மேலே கொண்டு வரணும்னு போராடுறாரு. எல்லாருக்குமான ஒரு இதுதான். இப்போ டாக்டர் அம்பேத்கர்னா நமக்கு அவரோட கொடுத்த அந்த கருத்து தான் நம்ம கையில் இருக்குது. அவர் மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு நமக்கு இந்திய அளவில் வேணும். அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர் தான் அவர். எனக்கு இந்த செய்தி வந்த பிறகு முதல்ல எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தது அவர் தான். என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. நான் அதெல்லாம் இதுக்காக சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவரு வந்து சிதம்பரத்தில் நிற்கிறார். அவர் வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன், நான் வெற்றி பெறணும் அவர் நினைக்கிறார். இப்போ என்னன்னா, அவர் இருக்கிறது இந்த கூட்டணி கட்சி எது? கை சின்னம். ஆனா அந்த கை சின்னத்துக்கு எதிர்த்து தான் அவர் போராடினார். அவரும் வேல்முருகன் ஒருத்தர் இருக்கார்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து போராடினது எதுக்குன்னா கை சின்னத்தை எதிர்த்து தான் போராடினது. ஏன் காரணம்னா, அவங்க தான் நம்ம இலங்கை தமிழர்கள் இருந்தாங்கல்ல, ஒரே நாள்ல 1,60,000 பேரை கொண்டு வந்தோம். நான் திருமா வேல்முருகன் நாங்கெல்லாம் ஒன்னாவே சிறைக்கு போயிருக்கோம் போராடி. அதனால அவங்கள 2 பேரும் கை சின்னத்துக்கு போடுன்னு யாரையுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க நம்மளால கொண்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குங்க. எனக்கு இந்த ஒரு முறை நீங்க மாம்பழத்தில் ஓட்டு போடுங்க. நிறைய முறை போட்டு பார்த்துட்டீங்க. ஒரு முறை எனக்காக போடுங்க. அதன் பிறகு என்ன நடக்குது நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். புரியுதா? நம்மளை வந்து ஒரு ஆடு மாதிரி தான் நடத்துறாங்க. காசு தூக்கி போட்டால் அந்த நாய்க்கு ஓட்டு போட்டு போடுவோம். என்ன பெரிய அதுக்கு போய் மதிக்கிறது? இப்படிதான் வெளியில பார்த்தா அப்படி சொல்றது தவிர உண்மையான மதிப்பு நம்ம மக்களுக்கு இல்லை. இருந்திருந்தா இப்படி நடத்த மாட்டாங்களே.
இப்போ இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்னம்மா? நம்மளாம் போயிடுவோம் கொஞ்ச நாள்ல, இவங்களும் அவங்களுக்கு அடிமையாக தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் வரணும், வந்தால் தான் மாற்றம் வரும். சரியா? நான் இவனால தூங்க விட மாட்டேன். எனக்கு மாம்பழ சின்னத்தில் உங்களுடைய ஓட்டு போடுங்க. சரியா? ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க. அதன் பிறகு நீங்கள் பாருங்க, நான் இருக்க உங்களுக்கு. நம்ம பசங்க எங்கே படித்து வேலை இல்லைனாலும் முதல்ல வேலை வாங்கி தரணும். எங்கேயோ ஒரு இடத்துல என் கையில் காலில் விழுந்து வேலைக்கு அனுப்பி விட்டுரும். புரியுதா? அதை பார்த்துக்கங்க. நல்லா இருங்க. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். வச்சுமா? நன்றி, வணக்கம். எல்லாரும் போயிட்டு வரோம். நன்றி, வணக்கம். மக்களா இப்படி பாடாப்படுத்துறாங்க. என்ன குறையா தெரியுதுப்பா? இந்த பறை பாட்டுலாம் என் பாட்டு என்ன குறையா இவர் எடுத்த பாட்டு தான் அது. எடுத்ததுக்கு எனக்கு அவ்வளோ பிரச்சனை. இந்த படத்தை பள்ளியோட படம் நிறைய படத்தை படத்தை யூஸ் பண்ண விடல. நான் அவ்வளோ போராடி இருக்கேன் இந்த சட்டத்துக்காக. அதெல்லாம் நான் சொல்லலாமா? மக்களுக்கு என்ன குறையோ அதை அண்ணா லைவ் போயிட்டு இருக்கு. குடுக்க போகுது. அப்பெல்லாம் எந்த நான் சொல்றேன். வாங்க அப்புறம்